السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனித ரமலான் மாதத்தை வரவேற்பதற்காக, அதற்கு தயாராகுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தினர்களுக்கு பரிசாக தந்த ஒரு அருமையான ஒரு மோமின்களின் வசந்த காலமான இந்த ரமலானை எல்லோரையும் போன்று சடங்குகளாக அது வந்தால் நோன்பு நோற்பது, முடிந்தால் தொழுவது, ரமலான் முடிந்தால் பழைய நிலைமைக்கு திரும்புவது, அந்த போக்கிலிருந்து நாம் விடுபட்டு ரமலானின் மகிமையை அறிந்து அதன் சிறப்பை புரிந்து அதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை இஹ்லாசுடனும் பக்குவத்துடனும் ஈமானுடனும் அதை நிறைவேற்றி அது சம்பந்தமான சட்டதிட்டங்களை, மார்க்க கல்வியை கற்று உயிரோட்டமுள்ள ரமலானாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுவானோ அவருக்கு எதை கொடுப்பான்? அல்லாஹ் வழங்குவான். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்கத்தில் அவருக்கு ஒரு விளக்கத்தை, தெளிவை, அறிவை கொடுப்பான். அந்த யுஃபக்கிஹு, அந்த ஃபிக்ஹ் என்றால் சாதாரணமாக விளங்குவதல்ல, ஒரு ஆழமான புரிதலுக்கு தான் சொல்வது ஃபிக்ஹ். நுணுக்கமாக புரிவதற்குத்தான் ஃபிக்ஹ் என்று சொல்வது. அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடுகிறான் என்றால் இந்த மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு, மார்க்க கல்வியை கற்கிறதுக்கான வாய்ப்பு அதை அல்லாஹ் கொடுக்கான் என்று அல்லாஹ் தஆலா அவருக்கு நலவை நாடி இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தமா. அப்ப அந்த வகையிலே தான் அல்லாஹ் தஆலா நாம் இருக்கிற இந்த சகோதரர்களுக்கு, அல்லாஹ் தஆலா இங்க உட்கார்ந்து இருக்கிற சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு அந்த பாக்கியத்தை, அந்த நன்மையை நாடி இருக்கிறான் என்கிற அந்த நற்செய்தியையும் நாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டும். அதை ஞாபகமூட்டிக் கொண்டு ரமலான் சம்பந்தமான சில முக்கியமான சட்டதிட்டங்கள், எல்லாத்தையும் விளக்கமாக விரிவாக சொல்ல முடியாது, முக்கியமானவற்றை ஆதாரங்களுடன் இப்போது புதிதாக இருக்கிற ஒரு சில நவீனகால சட்ட விஷயங்களையும் ஒரு சிலவற்றை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னால குர்ஆன்ல இருந்து நாம வருவோம். குர்ஆனில் நோன்பு பற்றி சூரா அல் பக்ரா பேசுகிறது. 183வது வசனம், அதிலிருந்து 187வது வசனம் வரைக்கும் ரமலான், நோன்பு, அதில் நாம் பேண வேண்டிய ஒழுங்கு, சட்ட திட்டங்கள் எல்லாம் சேர்த்து சுருக்கமாக
வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும். அது அந்த வசனத்தை நாம குர்ஆன் வசனத்திலிருந்து தொடங்குவோமே. அப்ப அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தோருக்கு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் கடமை. அப்ப குர்ஆன்ல 3 வகையான அழைப்பு இருக்கிறது. எத்தனை வகையான அழைப்பு இருக்கிறது? 3 வகை. அல்லாஹ் நம்மளை அழைக்கிற அழைப்பு 3 வகை. ஒன்று நிதா என்றால் அழைப்பு, மஹானா, இன்னொன்றுக்கு நிதா கராமா, இன்னொன்றுக்கு நிதா ஆம், பொதுவான அழைப்பு, கண்ணியமிக்க அழைப்பு, இழிவான அழைப்பு. 3 இருக்கு. முதலாவது கண்ணியத்துடன் கலந்த அழைப்பு, அதுதான் அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வருவது. ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, என்னை விசுவாசித்தவர்களே என்று அல்லாஹ் கௌரவமாக அழைப்பது. அது இந்த நோன்பு சம்பந்தமாக அழைக்கக்குள்ள அல்லாஹ் தஆலா எப்படி அழைக்கிறான்? விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு தருகிறான், உங்களுக்கு நோன்பு கடமை, கண்ணியமாக அழைத்து தருகிறான். அந்த கண்ணியமான அழைப்பை நாம் ஏற்று இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வு நம்மிடம் வர வேண்டும். அடுத்தது இன்னொன்று இருக்கு, நிதா மஹானா, இழிவாக அழைப்பது சிலர்களை. உதாரணமாக அவனை மறுத்தவர்களை, அவனை நிராகரித்தவர்களை அல்லாஹ் தஆலா அழைப்பது யா அய்யுஹல்லதீன. சரி, அழைப்பு தான் யா அய்யுஹல்லதீன. நம்மளை யா அய்யுஹல்லதீன ஆமனு, அங்க பாத்தீங்கன்னா யா அய்யுஹல்லதீன கஃபரு, மறுத்தவர்களே, என்னை நிராகரித்தவர்களே, லா தஅததுருல் யௌம், இன்று வந்து நியாயம் கூற வேண்டாம். அது அல்லாஹ் தஆலா அப்படி அழைக்கிறான், என்னை மறுத்தவர்களே, நிராகரித்தவர்கள். இன்னொன்றைக்கு பொதுவான அழைப்பு, இரண்டையும் குறிக்கும், நல்லவர்களையும் குறிக்கும், தீயோர்களையும் குறிக்கும். அது யா அய்யுஹன் நாஸ் என்று அழைப்பது, மனிதர்களே என்று அழைப்பது. அதுக்குள்ள நல்லவர்களும் வருவார்கள், மனிதர்களே. அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்களே அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவன். இது பொதுவாக அழைத்து அல்லாஹ் அவனை பற்றி அறிமுகம் செய்கிற விஷயம். அப்படியான ஒரு அருமையான அழைப்பு தான் இந்த ரமலான் சம்பந்தமாக அந்த கடமையை சொல்லக்குள்ள அல்லாஹ் தஆலா என்னை நம்பியவர்களே, விசுவாசிகளே, நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அடுத்து உங்களுக்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னால எல்லாருக்கும் இது கடமை. இந்த கடமை ஏனைய சமூகங்களுக்கு ஏதொரு வடிவில் இருந்திருக்கும், முறைதான் வித்தியாசம், கடமை தான். அப்ப இந்த இபாதத் எல்லோராலும் புரியப்பட்ட ஒரு இபாதத். எனவே இது எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்றான் என்றால் அப்ப அது அல்லாஹ் இடத்திலே பெருமதி மிக்க இபாதத் என்று அது காட்டுகின்றது. அடுத்தது இந்த வசனத்தில் இருப்பது, நோன்பால் எதை நீங்கள் சாதிக்க வேண்டும். இந்த வசனத்துல நோன்பு கடமை, அழைப்பு, அழகான அழைப்பு. அடுத்தது எல்லோருக்கும் தான், உங்களுக்கு மாத்திரமல்ல. அடுத்தது எதை அடைய வேண்டும், நோன்பின் வழியால் சென்று எதை சாதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தக்வாவை கற்றுக்கொள்ள வேண்டும், தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும், தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும். எனவே நோன்பு நோட்க நோட்க எமது தக்குவா கூடிக்கொண்டு போக வேண்டும். இது அந்த தக்குவாவை ரமலான் முடிந்ததுக்கு பிறகும் நாம் தக்குவாதாரிகளாகவே இருக்க வேண்டும். அப்ப இது குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் தான். இது ரமலான் சம்பந்தமாக, நோன்பு சம்பந்தமாக சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு அடுத்ததாக இப்ப நாம நோன்பு சம்பந்தமான சில சட்ட விஷயங்களுக்கு வரலாம். அதில முக்கியமாக முதலாவதாக நோன்பு ரமலான் மாதம் வந்துவிட்டது எது, நோன்பை அடைந்து விட்டோம் என்று தீர்மானிப்பது எது? அது பிறையை, ரமலான் பிறையை
பார்த்த செய்தியை அதிகாரம் அளிக்கப்பட்ட முஸ்லிம்களால் நியமிக்கப்பட்ட அரசாங்கம் அல்லது அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்த குழு அதை தீர்மானிக்க வேண்டும், முஸ்லிம்கள் அதை பின்பற்ற வேண்டும். இதுதான் அன்றும் இன்றும் இன்ஷா அல்லாஹ் என்றும். நபியோட காலத்திலேயும் அதுதான். தனிநபர்கள் கண்டால் வந்து எட்டி வைப்பது, நபியோங்கள்ட்ட வந்து சொல்லுவது, நபியோங்க தான் சொல்லுவாங்க, அறிவிங்க. இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை நீங்கள் பார்த்து தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கு இப்ப சில செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் மதிப்பிட்டு வாருங்கள் என்றால் ரமலானுக்கு கவனமா இருக்கணும் என்பது காட்டுகின்றது. அது ரொம்ப முக்கியம் என்பதை அது காட்டுகின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸூமு லிருயதிஹி, அந்த பிறையை காணும் போது நீங்கள் நோன்பை ஆரம்பியுங்கள், வ அஃப்திரு லிருயதிஹி, அதை நீங்கள் காணும் போது நோன்பை பூர்த்தி செய்யுங்கள், வ இன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலுல் அதத், உங்களுக்கு மேகமூட்டமாக இருந்தால் எண்ணிக்கையை பூர்த்தி செய்யுங்கள், 30 பூர்த்தி செய்யுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூமு ஹத்தா தரவுஹு, அதை காணாதவரை நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம். எப்போது காண்றீங்களோ அப்போதுதான் நோன்பை ஆரம்பிங்கள். வலா துஃப்திரு, நோன்பை முடிக்காதீர்கள், ஹத்தா தரவுஹு, அதை நீங்கள் காணும் வரை. அப்ப இன்னும் அழுத்தமா இருக்குது, கண்டாத்தான் பிடிக்கணும், கண்டாத்தான் விடணும் என்று சொல்லி. வைனுகும் அலைக்கும், உங்களுக்கு அது மேகமூட்டமாக இருந்தால் ஃபக்துரு லஹு, அதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், அந்த மாதத்தை எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் கடைசி வரைக்கும் எண்ணி முடிங்க, 30 முடிங்க. வேற ஒரு ரிவாயத்தில் ரமலானை 30 பூர்த்தி செய்யுங்கள் என்றெல்லாம் வந்திருப்பதை பார்க்கலாம். அப்ப இதுதான் அந்த ரமலானை தீர்மானிப்பது பிறையை பார்ப்பதன் மூலமாக என்பதற்கான சான்றுகள், ஆதாரங்கள். இப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இன்னொரு கருத்து வேறுபாடு பிறக்கிறது. என்னது? கண்டால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அதை கண்டால் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னால், இப்ப யாரு கண்டால், என்ன எல்லைக்குள் கண்டால் என்கிற சர்ச்சையும் பிரச்சனையும் அதை தொடர்ந்து வருகிறது. அப்ப எனவேதான் ஒரு இடத்தில் கண்டால் இன்னொரு இடத்தில் அதை நோக்கலாமா, அதை எடுக்கலாமா, எடுக்க இயலாதா என்கிற கருத்து வேறுபாடு வருகிறது. சில உலமாக்கள் சொன்னார்கள், நடைமுறையை பார்த்துவிட்டு ஒரு இமாமுடைய ஆளுகைக்குள் உள்ள தேசத்துக்கு மாத்திரம்தான் ஒரு, அதாவது இமாமுடைய ஆளுகைக்குள்ள இடங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு இடத்தில் கண்டால் இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஒரு நாடு, இப்போது சொன்ன ஒரு நாடு. சில உலமாக்கள் சொன்னார்கள், இல்லை, அது இஹ்திலாஃபுல் மகாலி என்று வைத்துக் கொள்ளலாம். பிறை தென்படுவதற்கு சாத்தியப்பட்ட அந்த பிறை எங்கெல்லாம் தென்படும், பார்க்க முடியும் என்ற ஒரு எல்லை இருக்குமே பூகோள ரீதியில், அந்த எல்லைக்குட்பட்டவர்கள் எடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தேவையில்லை. இது இரண்டாவது கருத்து. இன்னொரு சாரார் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அதை பின்பற்ற வேண்டும், அது சர்வதேச பிறை என்று பின்பற்றப்படுகிறது. அப்ப இது முக்கியமான 3 வகையான கருத்துக்கள் இதுல நிலவுகின்றது. அந்த ஊர்வாசிகளுக்கு மட்டும்தான், அல்லது அந்த ஆளுகை ஒரு நாட்டினுடைய ஆட்சிக்குட்பட்ட எல்லைக்குள் எந்த இடத்தில் கண்டாலும், அல்லது யார் எங்கு கண்டாலும் உலகம் பூராக பின்பற்றப்பட வேண்டும். எல்லாம் இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். கண்டால் விடுங்கள், கண்டால் நோற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஹதீஸ் ஆதாரம். ஆனால் இதுல ஒன்றும் இதுதான் சரி, அதாவது ஹக் பாத்தில், என்னது
ஹக்கு பாத்தில், சத்தியம் அசத்தியம் என்கிற பிரச்சனை அல்ல என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சர்வதேச பிறை என்றால் அதுதான் ஹக், மற்றது எல்லாமே பாத்தில், சத்தியம் அசத்தியம். அல்லது லோக்கல் பிறைதான் ஹக், சர்வதேசம் பாத்தில், வழிகேடு என்று இதை பார்க்க கூடாது. இது முதலாவது விஷயம். புரியவில்லை மார்க்க விஷயங்களை, மார்க்கத்தினுடைய நோக்கத்தை, இலக்கை, குர்ஆன் வசனங்களை, ஹதீதுகளை, நபியவங்களுடைய தூர நோக்கு இலக்குகளை நாம் அறியவில்லை என்பது அர்த்தம். இதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஹதீதை, ஒரு செய்தியை வழங்குவதில் இரு வகையான போக்குகள் உள்ளன என்றுதான் பார்க்க வேண்டும். இதை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக தெளிவாக. சரி, நமது நாட்டில் இப்போது என்ன பிறை பின்பற்றப்படுகிறது என்றால், ஒரு ஆளுகைக்குட்பட்ட ஒரு இடத்தில் ஒரு அரசு என்ன எல்லையை வைத்திருக்கிறதோ அந்த எல்லைக்குள் பிறை தென்பட்டால் அந்த எல்லைக்குள் உள்ள எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அதுதான் இப்ப நாம பின்பற்றி கொண்டிருக்கிற பிறை. அரசாங்கத்துக்கு உட்பட்ட எல்லைக்குள் உள்ளதை நாம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது பாத்தல் அல்ல, சிலர்கள் சொல்லுவது போல இது பாத்தல் அல்ல. நாம் பின்பற்றுவது மாறாக அதுதான் பொருத்தம், சாத்தியம், அதாலதான் நன்மை கூட என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்குள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு பிறையை கொண்டாடுவதுதான் சாத்தியமும் மார்க்கத்தின் ஏனைய நோக்கங்கள் இலக்குகளை என்று நாம் பின்பற்றுகிறோம். இதற்கு துல்லியமான ஆதாரமும் ஒன்று சொல்லலாம். என்ன ஆதாரம் என்று கேட்டால், அதுதான் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள இந்த குரைப் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அந்த குரைப் என்கிறவங்களை மதீனாவில் இருந்து உம்முல் ஃபதுல் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் சிரியாவுக்கு அனுப்புறாங்க. ஒரு வேலை நிமித்தமா அனுப்புறாங்க. முஆவியா ரலியல்லாஹு சென்று வருவதற்கு அவர்களை சந்தித்து விஷயங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு இருக்கிற போது வெள்ளி இரவு அங்கே ரமதான் பிறை தென்படுகிறது. என்ன இரவு? வெள்ளி இரவு ரமதான் பிறை தென்படுகிறது. அவர் அங்க நோன்பை நோற்றுக் கொண்டார் சிரியாவிலே. பிறகு மதீனாவுக்கு வந்து சேர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற போது இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, நீங்க அங்கலுவா இருந்து வாரீங்க, அங்க எப்ப நோன்பு பிடிச்சிங்க? வெள்ளி இரவு பிறை கண்டோம், நோன்பு நோற்றோம். அப்ப இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இல்லை இல்லை, நாங்கள் சனி இரவு தான் பிறை கண்டோம், நோன்பு நோற்றோம் என்று சொன்னாங்க. எப்படி? சிரியாவுல வெள்ளி இரவு, மதீனாவுல சனி இரவு. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, முஆவியா பிறை கண்டார்களா? அங்கே அவங்க தான் அங்க கவர்னர் இருக்கிறாங்க. ஆம், கண்டார். மக்களும் கண்டார்கள். நீங்க கண்டீங்களா என்று கேட்டாங்க. நானும் கண்டேன். அப்ப இதெல்லாம் கேட்டுப்பட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்றாலும் நாங்கள் சனி இரவு தான் பிறையை பார்த்தோம், நாங்கள் இதன் அடிப்படை சனியிலிருந்து பார்ப்போம். சரி, அப்ப அவங்க திரும்ப கேட்காங்க, அப்ப முஆவியா கண்ட பிறை எடுக்க மாட்டீங்களோ? இப்படியே கேட்காங்க. அவல தக்தஃபி பிருயதி முஆவியா, அப்ப முஆவியா கண்ட பிறையை நீங்க எடுக்க மாட்டீங்களோ? லா, இல்லை. அது மாத்திரமல்ல, சொல்றாங்க, ஹாகதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவினார்கள் சொன்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் மதீனாவுல இவ்வளவு தெள்ள தெளிவாக, பகிரங்கமாக, ஆதாரபூர்வமாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் சொல்றாங்களே. அப்ப அவ்வளவு சஹாபாக்களும் வழிகேடா லோக்கல் பிறையத்தான பின்பற்றிருக்காங்க மதீனாவில். அப்ப அவ்வளவு பேரும் வழிகேட்டை பின்பற்றினார்கள் என்ற வந்துவிடும்.
எனவே அது அப்படி பார்க்கிற விஷயம் அல்ல. எனவேதான் இன்னும் சில ஹதீஸ்கள் இதை உறுதிப்படுத்துகிறது. வஸ்ஸௌம் யௌம யஸூமுன் நாஸ், ஸௌமுக்கும் யௌம யஸூமுன் நாஸ், நீங்கள் நோன்பை நோட்பது மக்கள் எல்லாம் நோன்பு நோட்பது நாளில், நீங்கள் குழுவாக அல்ல, மக்கள் எல்லாம் சேர்ந்து பெருநாள் கொண்டாடும் நாளில். நபி சொல் திருமதியில் இடம்பெற்றுள்ள இப்படி நீங்கள் பெருநாள் கொண்டாடுவது மக்கள் கொண்டாடுவார், குழுக்கள் அல்ல, அன்னாஸ் மக்கள். எனவே இந்த சைட் பலம் பெறுகிறது. இப்போது நாம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த 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 பகுதி பலம் பெறுகிறது இந்த செய்திகளால். எனவே இதை வழிகேடு என்று சொல்பவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம். இது வழிகேடு அல்ல, அல்லது பாத்தில் என்று சொல்பவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம். ஏனென்றால் இப்படியான ஆதாரங்கள் நியாயங்கள் இருக்கிற காரணத்தினால். ஆகவேதான் இந்த இந்த சர்வதேச பிறையை ஊன்றி சொன்னவர்களில் ஒருவர்தான் ஷேக் நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதுல எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஷேக் நாசருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? இதுக்குள்ள ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு 20 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அரைவாசி பேருக்கு தெரியாது. தெரியாமல் இருப்பது அது தவறல்ல. ஆனால் அவங்களோட சொல்லுக்கு ஒரு வெயிட் வரணும்னா தெரிஞ்சாத்தானே யாராலண்டு வரும், இல்லைன்னா யாரோ ஒன்றுதான் இருப்பாங்க. அவ ஷேக் நாசருத்தீன் அல்பானி 20ஆம் நூற்றாண்டில் அல்லது ஹிஜ்ரி 1400 ஹதீஸ் கலையை ஹிஜ்ரி 999க்கு பிறகு, இப்போ ஹிஜ்ரி 1445, ஹிஜ்ரி 999க்கு பிறகு ஹதீஸ் கலை நூந்து போயிருந்த சஹீஹ் லைஃப் ஒன்றே பார்க்கறதில்ல. எல்லா ஹதீஸ் தான், எல்லா புத்தகத்தில் கண்டால் கால ரசூலுல்லாஹி சொன்னார்கள் என்றால் ஹதீஸ் தான் என்ற நிலைமை சமூகத்தில் இருந்தது. அதை மீண்டும் தட்டி எழுப்பி, இல்லை ஹதீதுகள் எல்லாம் அப்படி அல்ல, ஹதீதுகளை உலமாக்கள் தரம் பிரிச்சிருக்கிறார்கள். அன்றிலிருந்து புகாரி இமாமோட காலத்தில் இருந்து 2ஆம் நூற்றாண்டில் 1ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த வேலை பார்த்திருக்கிறார்கள். நூந்து போய்விட்டதுன்னு தட்டி எழுப்பி நபியவங்க சொன்னதுல ஆதாரபூர்வமானது எது, வைபானது எது, பலவீனமானது என்று தரம் பிரிச்சு காட்டி இந்த ஹதீஸ் கலைக்கு உயிர் ஊட்டியவர் தான் ஷேக் நாசருத்தீன் அல்பானி. சிரியாவில் அவங்க அல்பானிய நாட்டை சேர்ந்தவங்க. சிரியாவுக்கு வந்து சிரியாவில இருந்து பஷாருடைய காலத்துல அவங்களுக்கு கடுங்கடுபிடி வந்து பிறகு ஜோர்தானுக்கு அவங்க ஹிஜ்ரத்து போய் அங்க இருந்து அவங்க மௌத்தானாங்க. ஹிஜ்ரி 1420 22 ஏராளமான ஹதீது நூல்களை எழுதியவர்கள், அந்த தரம் பிரித்து காட்டியவர்கள் என்று அவங்கள சொல்லலாம். சுன்னா பிதுஆவை பிரித்து காட்டி அதற்கு ஆதாரபூர்வமாக அறிவுபூர்வமாக நூல்களை எழுதி இஸ்லாமிய உலகில் மிகவும் பிரபல்யம் பெற்ற ஒருவர் தான் ஷேக் நாசருத்தீன் அல்பானி. அவங்க இந்த சர்வதேச பிறை ஊன்றி சொல்லி போட்டு சில்சிலா ஸஹீஹாங்கிறவங்களோட நூல்ல சொல்லுவாங்க, வஇல அன் தத்தஹித துவல், சர்வதேச பிறை என்பது நாடுகளும் அதற்கு உடன்பட்டு வரும் வரை நீங்கள் உங்களிடத்தில் இன்னும் பிரிந்து கொண்டு பிளவுகளாக போகாமல் ஒன்றுபட்டே இருங்கள் சொல்றாங்க. சர்வதேச பிறை என்பது ஒற்றுமைப்படுறதுக்கு தானே. ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது, இன்னும் பிளவுதான் கூடுது. எனவே இது மார்க்கத்தில் ஃபிக்ஹ் குறைய என்கிறத காட்டுது. எனவே இந்த விஷயத்தில் நீங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது, இலங்கையில் முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். சர்வதேசத்துக்கு போறதுக்கு முன்னால் நாம் எம்மை பிளவுபடுத்தி சர்வதேசத்தை ஒற்றுமைப்படுங்கன்னு சொல்ல முடியாது. முதல் நாம் ஒற்றுமைப்பட வேண்டும். அதுதான் இந்த விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை முதல் கட்டமாக நான் பதிவு செய்து கொண்டு, அடுத்ததாக இன்னொரு செய்தி இருக்கிறது. ரமலானுக்கு போறதுக்கு முன்னால அந்த யௌமு ஷக்கன் ஒன்று இருக்கிறது. சட்ட விஷயத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டியது யௌமு ஷக், அதாவது சந்தேகத்துக்குரிய நாள். சந்தேகத்துக்குரிய நாள் என்றால் ஷாபான் 29 முடிந்து 30வது இரவு பிறை பார்ப்பார்கள். இந்த மாதம் 29 முடியுதா அல்லது 30 ஆகுதா, குறை தென்படவில்லை என்றால் அது 30, ஷாபான் 30. அந்த 30வது நாள் சிலர்கள்
நோன்பாக இருந்து விட்டால் என்ன என்று ஒரு பேணுதலுக்கு நோன்பு நோட்பவர்களாகவும் சிலர் இருந்திருக்கிறார்கள். பிறை தென்படாவிட்டாலும் அது சந்தேகத்துக்குரிய நாள்ல நாம அதுக்கு யௌமு ஷக் என்று சொல்வது சந்தேகத்துக்குரிய நாள் 30வது நாள். அப்ப அன்று நாம் நோன்பிருப்போம். ஒரு வேளை அது நோன்பாக இருந்து விட்டால் அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் யார் அந்த சந்தேகத்துக்குரிய நாள் என்னும் அந்நாளில் நோன்பிருப்பார்களோ அவர்கள் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார். இப்ப அந்நாளில் நோன்பு பிடிக்க வேணாம் என்று ரசூலுல்லாஹி தடை செய்திருக்கிறார்கள். எனவே 30வது நாள் ஷாபான் 30 அன்று நோன்பு பிடிப்பது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நியத். நோன்புக்கு நியத். நியத் என்றால் என்ன? நியத் என்றால் நினைத்தல், எண்ணுதல் என்பது அர்த்தம். எண்ணம் என்பது எங்க இருக்கும்? வாயிலா மனசிலா? மனசில் தான் இருக்கிறது. எனவே நியத் இருக்கும் இடம் மனது. சரி, இப்ப ஒருவர் வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் நியத்தை சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் ஹதீஸ்கள்ல கிடையாது. என்ன முறை அது? என்ன முறை? நவைது சௌம கதின் அன் அதாஇ ஷஹ்ர் ரமலானி என்று ஹதீஸ் சனதி லில்லாஹி தஆலாங்கிற அந்த அது ஆதாரம் இல்லை. ஹதீஸ்கள்ல அதை காண முடியாது. அது நல்ல நோக்கத்தில் மக்களுக்கு நியத்தினுடைய பெருமதியை காட்டுறதுக்காக ஆரம்பத்தில் நல்லெண்ணத்தில் உருவாக்கப்பட்டு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அது ஆதாரபூர்வமானது அல்ல. எனவே நியத் என்பது உள்ளத்தில் இருப்பது. ரமலான் அதாவது 2 வகையா உலமாக்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று ஃபர்லான நோன்புக்குரிய நியத், இன்னொன்று சுன்னத்தான நோன்புக்குரிய நியத். சுன்னத்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இரவில ஃபஜருக்கு முதல் நியத் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒரு சுன்னத்தான நோன்பு ஒரு ஆள் பிடிக்க போறார். திங்கள் வியாழன் நோன்பை ஒருவர் நோக்க போகிறார். அவர் ஃபஜருக்கு முதல் நான் இன்று நோன்பு இருக்க போகிறேன் என்ற நியத் அவசியமா என்று கேட்டால் அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடைமுறையை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க என்றால், சில நேரம் ஃபஜர் எல்லாம் முடிஞ்சு நல்லா சூரியன் எல்லாம் உதயமாகி ரொம்ப நேரத்துக்கு பிறகு வீட்டை வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் மின் தஆம், உங்களிடத்துல வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா உண்பதற்கு என்று கேட்பார்கள். அப்போ அவங்களோட மனைவிமாறு என்று ஒன்றும் இல்லையே என்று சொன்ன உடனே இதன் அனசாயிம், அப்படி என்றால் நான் நோன்பு இருக்கிறேன் என்று நோன்பை தொடர்வார்கள். இது எதை காட்டு? இது ஓரிரு தடவை இப்படி பல செய்திகள் வந்துள்ளது. அப்ப பல தடவைகள் அது இடம்பெற்றுள்ளதாக வந்துள்ளது. இது எதை காட்டுகின்றது என்றால், சுன்னத்தான நோன்புக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபஜருக்கு பிறகு எதுவும் உண்ணாமல் குடிக்காமல் ஒருவர் இருந்துவிட்டு ஒரு 10 மணிக்கு ஒருவருக்கு இவ்வளவு நேரம் இன்னும் டீயும் குடிக்காம இருக்க, இன்றைக்கு ஒரு வேலையும் இல்லை, ஒரு வியாழனாவும் இருக்கு, அப்ப கொஞ்சம் வெயிலும் இன்றைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நோம்பாக்கினான் என்று ஒருவருக்கு எண்ணம் வருது என்றால் ஆம், அன்று சுன்னத்தான நோன்பு தொடர வேண்டியது. இது சுன்னத்தான நோன்புக்கு ஃபஜருக்கு முதல் தான் நியத்திருக்க வேண்டும், இரவில் தான் நியத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஃபர்லை பொறுத்த வரைக்கும் இரவில் ஃபஜருக்கு முதல் நியத், அந்த அந்நாள் நோன்பு நோட்பதற்கான எண்ணம் நியத் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன. உம்மு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ், அதேபோல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் நபி அவங்களோட மனைவிமார் இந்த செய்திகளை அறிவிக்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் இதைத்தான் ஃபத்வாவா வழங்கியுள்ளார்கள். ஃபர்லான நோன்புக்கு ஃபஜருக்கு முதல் எண்ணம் இருக்க வேண்டும். ஃபஜர் அதானுக்கு பிறகு ஒருவர் ஃபர்லான நோன்பை என்ன செய்ய முடியாது, ரமலான் நோன்பை இன்று நான் நோன்பென்று நியத் வைக்க முடியாது. அதுக்கு என்ன ஆதாரம் என்று ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதை சில அறிஞர்கள், ஹதீஸ் கலை அறிஞர்கள், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நிரூபிக்கப்படவில்லை, அது மௌகூஃப் என்ற தரத்தில் உள்ளது. அப்படி என்றால் அவர்களுடைய தனிப்பட்ட கூற்றாகத்தான் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் சில அறிஞர்கள் அதை
சொல்லியிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த ஹதீத் ஏனைய ரிவாயத்துக்களில் வந்திருப்பதால் இது ஏதோ ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் அதைத்தான் ஃபத்வா வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஃபர்லான நோன்புங்கிற காரணத்தில் நாம் அதில் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எனவேதான் ரமலான் வந்தவுடன் ஒருவர் நியத்து வைத்து விட வேண்டும், இந்த ரமலான் முழுவதும் நான் நோன்பு நோப்பதுதான் என்று முதலே நியத்தை மொத்தமாக வச்சிருவோம். பிறகு ஒவ்வொரு நாளும் இரவில நமக்கு எண்ணம் வரணும், அது தஜ்தீத், புதுப்பிக்கிறது. நாளை நாம இன்ஷா அல்லாஹ் நாளை என்ற ஒவ்வொரு நாளும் உலமாக்கள் சொல்லலாம் தனித்தனி ஐபாதத், ஒவ்வொரு நாள் நோன்பும் தனித்தனி ஐபாதத். எனவே அது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே அவருக்கு எண்ணம் நீயத் இருந்தால் நல்லது என்று உலமாக்கள் சுட்டி காட்டுற காரணத்தினால, இது ஒரு ஃபர்லான நோன்புங்கிற காரணத்தினால, இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால, அமல்கள் எல்லாம் நீயத்தின் அடிப்படையில் தான் அமையும் என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிற காரணத்தினால நாம இரவில நமக்கு நாளைய நாள் நோன்பு நோட்பதுதான் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அது எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் வந்துவிட்டால் அந்த எண்ணத்தில் தான் இருப்பார்கள், அந்த எண்ணத்தில் தான் உறங்குவார்கள், அந்த எண்ணத்தில் தான் எழுவார்கள். அப்படித்தான் ஒருவருக்கு தவறி ஃபஜ்ருக்கு பிறகுதான் கண் என்ன நித்திரையில் இருந்து அவர் எழுந்தார், 7 மணிக்கு ரமலான்ல எழுந்தார் என்று வைத்துக் கொள்வோம். ஏதோ ஒரு வேலைப்பளு காரணமாக, அசதியின் காரணமாக பிரச்சனை இல்லை, அவர் நோன்பை தொடர வேண்டியதுதான். ஏன், அவருக்கு இரவிலேயே அந்த எண்ணத்திலே தான் அவர் உறங்கினார், நாம நாளைக்கு நோன்பு நோட்பதுதான், எனவே பிரச்சனை இல்லை. இதுதான் அந்த ஃபர்லு சுன்னத்தான் நோன்புக்கு இடையில நியத்து விஷயத்தில் உள்ள வித்தியாசம். அடுத்ததாக இதை சுருக்கமாக பார்த்து விடலாம், கியாமுல் லைல். அப்ப ரமலான்ல முக்கியமாக செய்ய வேண்டிய இரண்டாவது, பகலில் நோன்பு, இரவில் தொழுகை. இது ரெண்டும் ரமலானுக்கு அழகு, ஒரு நோன்பாளிக்கு அழகு, ரெண்டும் செய்ய வேண்டும். அதை நாம சுருக்கமாக பார்ப்போம். அப்ப கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் எத்தனை பேர் இருக்கு? கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர், தராவி எத்தனை பேர் இருக்கு? இப்ப 4 பேர் இருக்கு. 4 பேர்கள் உள்ளன. சிலாக்களுக்கு அது குழப்பம்தான். கியாமுல் லைல் என்றா என்ன, தஹஜ்ஜுத் என்றா என்ன, தராவிஹ் என்றா என்ன, வித்ர் என்றா என்ன? அப்ப எனவே உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரியும் சுருக்கமாக சொன்னால், தஹஜ்ஜுத் என்றாலும் இரவு தொழுகைதான், கியாமுல் லைல் என்றாலும் இரவு தொழுகைதான். அதாவது இஷாவுடைய சுன்னத்துக்கு பின்னால் தொழுகிற தொழுகை ஃபஜ்ர் வரைக்கும். இஷாவுடைய சுன்னத்திலிருந்து ஃபஜ்ருக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழுதால் அதுக்கு பேர் என்ன? கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜுத். ரமலானில் அதை நிறைவேற்றினால் அதுக்கு பேர் தராவி, அதுதான் தொழுகை. ரமலானில தொழுது அதுக்கு தராவி என்று பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் சுருக்கம். அப்ப ஒரே தொழுகை தான், ரமலானில தொழும்போது அதுக்கு தராவி என்ற பேர் வருகிறது. எனவேதான் நாம இஷா தொழுவிட்டு சுன்னத்தை தொழுவிட்டு ஸ்டார்ட் பண்றோம். என்ன பேர்ல ஸ்டார்ட் பண்றாங்க? தராவி. அப்ப கியாமுல் லைல் அதுதான் கியாமுல் லைல். அப்ப தஹஜ்ஜுத் அதுதான் தஹஜ்ஜுத். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படி தராவி என்று வந்த கியாமுல் லைல் ஹதீதுகள்ல அந்த சொல் புலப்படுகிறது, தஹஜ்ஜுத் ஹதீதுகள்ல தெளிவாகிறது, குர்ஆன்லயும் இருக்கிறது. இந்த தராவீஹ் எப்படி வந்தது? தராவீஹ்ங்கிறது பன்மை சொல், தர்வீஹத்து என்ற சொல்லினுடைய பன்மைதான் தராவீஹ். தர்வீஹாண்டா ஓய்வு என்கிற அர்த்தம். அப்ப ஓய்வெடுத்து தொழுந்தொழுகை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது ஏன் அப்படி வந்துச்சு என்று கேட்டால், அது ஆரம்ப காலத்துல ஒரு சஹாபியை எழுப்பி தராவி தொழுவோமான்னு கேட்டால் அவங்க என்ன தராவிக என்ன கேட்கலாம். அது பிற்பட்ட காலங்களில் வந்ததுதான் அது அந்த பேர். ஏனென்று கேட்டால் அவங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபி அவங்களோட தொழுகையை பற்றி சொல்லும் போது இஸல்லி அர்பஅன் 4 தொழுவார்கள் என, அல்லது இன்னும் 4 தொழுவார்கள், அது மிக நீளமாக இருக்கும், மற்ற 4 அதை விட கொஞ்சம் குறை இருக்கும், மற்ற 3 தொழுவார்கள் என்று பிரித்து வருகிறது. 2 தொழுதார்கள் என்றும் வருகிறது. அப்ப அந்த 2 இடையில அந்த ஓய்வெடுத்து நீண்ட நேரம் நின்று தொழுத உடனே 2 ரக்காயத்தை முடிக்கிற கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது, பிறகு 2 ரக்காயத்தை தொழுகிற கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது. அப்ப அந்த ஓய்வெடுத்து தொழுததால் அதுக்கு பேர் அப்படி வந்திருக்கு ரமலான்ல
ஓய்வெடுத்து தொழும் தொழுகை. இப்ப அப்படி இல்லைன்னு, இப்ப அதான் நான் ஸ்பீடா போல. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்ம சில அதாவது குர்ஆன் சுன்னா முக்கியத்துவம் கொடுத்து தொழுகிற பள்ளிகள்ல கொஞ்சம் மாறுதலாக அது நிறைவேற்றப்படுகிறது. கவலைக்குரிய விஷயம், சில பள்ளிகள்ல மிக வேகமாக தொழுகை என்பதே தொழுகைக்கே பொருத்தமில்லாத வேகத்தில் போறதை பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள தொழுகையாக ஆகாது. இது ஒரு விஷயம். ஒன்றே ஒன்று இருக்கிறது, வித்திர். வித்திர் என்றால் சொல்லுக்கு பேர் ஒற்றை. இரவு தொழுகையை ஒற்றையில் முடிப்பதற்கு வித்திர் என்று பேர். இரவு தொழுகையை ஒற்றையெல்லாம் முடிக்கும். நாம் எத்தனை தொழுகிறோம்? 11 தொழுகிறோம். அப்ப 8 தொழுது போட்டு பிறகு 3 தொழுகிறோம் ஒற்றையில முடிக்கிறதுக்கு. அந்த 3க்கும் பேர் என்ன? வித்திர் என்று பேர். இல்ல 10 தொழுது போட்டு 2 2ஆக 10 தொழுது போட்டு கடைசியில 1 கூட தொழலாம். அது ஒற்றை முடித்தால் வித்திர் என்று பேர். அப்ப நாம விளங்கிக் கொண்டோம், தராவீஹ் என்றாலும் ஒன்றுதான், கியாம் என்றாலும் ஒன்றுதான், தஹஜ்ஜுத் என்றாலும் ஒன்றுதான். வித்திர் என்பது அதுக்குள்ள உள்ள கடைசியா ஒற்றையில முடிப்பது. இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது, அது வேணாம். அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போராக்களுக்கு தான் அது தேவை. இதுதான் இரவு தொழுகையினுடைய சுருக்கம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது, புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பத்தி. அப்ப அவங்க சொன்னாங்க, ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 விட அதிகமாக தொழவில்லை என்று சொன்னார். ரமலானிலோ தொழவில்லை சொன்னாங்க. பிறகு விவரிச்சாங்க, முதல் 4 தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அது எவ்வளவு அழகும் எவ்வளவு நீளமும் என்பதை கேட்க தேவையில்லை என்கிறாங்க. அது அவ்வளவு நீளமாக தொழுவாங்க. அப்படி நம்மளால செய்யல. எண்ணிக்கையெல்லாம் உங்களை பின்பற்றலாம், வடிவத்தில் பின்பற்றுறது கஷ்டம். அது நபியால மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் அவங்க ஒரு தொழுகையிலேயோ, ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க ஒரு முறை போய் நின்று தொழுது பார்ப்ப நபி அவங்களுக்கு பின்னால தஹஜ்ஜுத் என்று பார்த்தாங்க. கடைசியில் அவங்களே சொல்றாங்க, ஏன் நான் இணைந்தேன் என்று நினைக்கிற அளவுக்கு சூரா பக்ராவையும் முடிச்சு, ஆல் இம்ரானையும் முடிச்சு, நிசாவையும் முடிச்சாங்கண்டா. எவ்வளவு? எத்தனை ஜுஸ்? 5 ஜுஸை தாண்டி போகுது ஒரு ரக்காத்துல. அது நபியால தான் முடியும். எனவே நபியின் சுன்னத்தை பின்பற்று, அதாவது தவறாக என்ன கொள்ள வேண்டாம், நபியின் சுன்னத்தை பின்பற்றுவதற்கு முற்று முழுதாக யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. நபிக்கு முன்னால் நாம் எல்லோரும் பலவீனப்பட்டு தான் இருக்க வேண்டும். அவங்களோட தக்குவாவுக்கு முன்னால, அவங்களோட பக்குவத்துக்கு முன்னால, பேணுதலுக்கு முன்னால. எனவே யாராலையும் முடியாது. அப்ப ஹுதைஃபாவே சொன்னாங்க, ஏன் நான் 100ல் 300வது வசனத்துல முடிப்பாங்க, 150 200ல் முடிப்பாங்கன்னு நானும் பார்த்தேன். கடைசியில விட்டுட்டு போவோம் முடியாது என்று போய்விட்டதுன்னு கேட்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை இருந்தது. எனவே அந்த முறையில் பின்பற்ற முடியாது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையிலேயும் தான். ஃபஜ்ரில் நபி அவங்க ஓதுன அளவு கூட இப்ப நாம் ஓதுறல்லே, அதை கூட நமக்கு பின்பற்ற முடியாது. எண்ணிக்கையில் தான் பின்பற்றலாம். அதுல தான் நாம கவனமாக இருக்க வேண்டும். வடிவத்தில் ஓதுற விஷயங்கள் அது நம்மளோட விருப்பத்துக்கு விட்டுட்டாங்க. நீங்க உங்களுக்கு முடியுமானதை செய்து கொள்ளுங்கள். அப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறாக்களை கண்டிச்சாங்க. ஓதி நீண்ட சூறாக்கள், அதாவது மக்களுக்கு கஷ்டப்படுத்தும் வகையில் நீண்ட சூறாக்கள் ஓதி சிரமப்படுத்துவதை கண்டித்தார்கள். ஒரு விஷயம். அப்ப சொல்றாங்க, ஃபர்ஸ்டுக்கு 4 தொழுவாங்க, அது ரொம்ப நீளமும் அழகாகவும் இருக்கும். பிறகு 4 தொழுவார்கள். 4 2 2ஆகத்தான். ஏனைய ரிவாயத்துக்கள் அதை விளக்கும், 2 2ஆக உடைச்சுத்தான். முதல் தொகுதியாக 4 அது மிக அழகாகவும் நீளமாகவும் இருக்கும். அதை விட சற்று குறைந்ததாக 2வது 4 பகுதி இருக்கும். கடைசியில 3 ரக்காத் அவங்க வித்தராக தொழுவார்கள். அந்த 3ல் என்ன ஓதுவார்கள் என்று வேறு ரிவாயத்துக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ள. சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா முதலாவதுல ஓதுவாங்க, 2வதுல சூரா அல் காஃபிரூன் ஓதுவாங்க, 3வதுல சூரா இதை ஓதுவார்கள். என்ன சூரா ஓதுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அது போன ரமலான்ல தொழுத மறந்து போய்த்தேனே. குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவாங்க. இன்னும் சில அறிவிப்புகள்ல அந்த 3வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹதோட ஃபலக் நாஸையும் ஓதுற வழக்கம் இருக்கிற அந்த ரிவாயத்தை பலவீனப்படுத்துகிறார். எனவே குல் ஹுவல்லாஹு அஹதை மாத்திரம் ஓதுவ சஹீஹ் ரிவாயத். அதுக்கு பின்னால சில ஹசனான ரிவாயத்துக்கள் வந்துள்ளன. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சுப்ஹானல் மலிக்கில்
குத்தூஸ்ங்கிறத சில அறிவிப்புகள் அதையும் சிலர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். விரும்பினாக்கள் செய்யலாம், அதை சொல்லலாம். அல்லாஹ்வை போலக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப நாம தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்ற மாதிரி வித்ருக்கு பின்னால சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் அதை மூன்றாவது சொல்லக்குள்ள நீட்டி சொல்வார்கள் என்று சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் என்று சொல்லி முடிப்பாங்க. அது அவங்களோட மனைவிமாரை தான் அறிவிப்பாங்க. இரவு தொழுகை தானே, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு. இது நபியோ கூட இரவு தொழுகை சம்பந்தமான விஷயம். அடுத்ததாக 11 கூட்டி தொழலாம தொழுகல அல்லது தொழுதால் அவர் பிதஅத்வாதியா என்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேர் இருக்கு. 11 விட அதிகரித்து தொழுவ 11 11 நீளமாக தொழுது நபியின் அந்த எண்ணிக்கையில் சுன்னாவை பின்பற்றி வேண்டியது அதுதான் மிகச் சிறந்தது, அதுதான் செய்ய வேண்டும். சரி, ஒருவர் அதிகமாக தொழ விரும்புகிறார் என்றால் அவரை நாம் பித்அத் செய்கிறார் என்று சொல்ல முடியாது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. பித்அத் செய்கிறான்னு சொல்ல முடியாது. அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவருக்கும் அதை அனுமதிப்பதற்கான சில ஹதீதுகள் ஆதாரமாக உள்ளன. ஆனா அவர் என்ன செய்யப்படாதுன்னா ஒரு எண்ணிக்கை 11க்கு பதிலாக 22 என்று மாற்றி அதை சுன்னத்தாக செய்யக்கூடாது. தொடர்ந்து 21, தொடர்ந்து 23, அது கூடாது. அந்த எண்ணிக்கையை தீர்மானிப்பது கூடாது. ஆனா இப்ப நாம பேசுவது என்ன, மேலதிகமாக அதிகரித்தால் ஆகுமா ஆகாதா? ஆகும். அது என்னத்தை அதுக்கு ஆதாரமாக எடுக்காங்க என்றால் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருக்கும்போது ஒரு வந்து கேட்டார் இரவு தொழுகையை பற்றி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு சொன்னாங்க, இரவு தொழுகை ஸலாத்துல் லைலி மத்னா மத்னா, 2 தொழுவதுதான். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் என்று உனக்கு பயம் வந்து விட்டால், அப்ப இரவு தொழுகை 2 தொழுட்டேரி ஃபஜ்ருக்கு அதான் சொல்லும் என்று வந்து விட்டால் இறுதியாக 1 தொழுது அந்த தொழுகைக்கு அதை முடித்துக் கொள்ளுங்கிறாங்க. அப்ப இது பொதுவாக சொல்லி இருக்கிறார்கள், அங்க எண்ணிக்கையை சொல்லவில்லையே. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் மேலதிகமாக தொழுதால் குறித்த எண்ணிக்கையை வைக்காமல், குறித்த எண்ணிக்கையை வைத்தால் அது அவர் பித்அத்துக்குள்ள வந்துடுவார். ஒரு நாள் 21, ஒரு நாள் 23, இன்னொரு நாள் அவரது விருப்பம் ஏதோ ஒரு எண்ணிக்கை ஒற்றைப்பட அவர் தனிப்பட்ட ரீதியில் ஒருவர் செய்தால் அது சில வேளை அவர் அப்படி செய்வதால் தவறில்லை இந்த ஹதீஸின் பிரகாரம். ஆனால் மிகச்சிறந்ததும் நிறைவேற்ற வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவைத்தான், எண்ணிக்கையிலும் கூட. சரி, அடுத்த கேள்வி. ஒருவர் பள்ளிவாசல்ல தொழுவிட்டார், வித்தரும் தொழுதாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. வீட்டை போனா தூக்கம் வரல, நோம்புல தூக்கம் வரல, 2 மணியாவது தூக்கம் வரல, 3 மணியாவது தூக்கம் வரல. சும்மாவே இப்படியே இருக்கிறானா? தொழுவோம் வேண்டாம், தொழுதாச்சே பள்ளியில் எல்லாம், இனி என்னத்தை தொழுவுற என்ன அப்படி இருந்தானே, இனி என்னத்தை தொழுவுற? அதான் வித்தரெல்லாம் தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு, இதுக்கு பிறகு என்ன தொழுவு? அப்போ ஒரு மனுஷன் இரவையில தொழையிலதான் என்ற ஒரு கேள்வி. இவ்வளவு நேரமும் மிகுதியாக இருக்கிறது, அப்ப தொழையலாதா? கடைசி இரவில் அல்லாஹ் முதலாம் வானுக்கு வருவானே, அந்த நேரத்தில் எனக்கு தொழையலாதா? எனவே இதுக்கு ஒரு பதில் தேவை. இப்படியானவர்கள் ரமலானில் அவங்க இரவு தொழுகையை முடித்து விட்டார்கள். ரமலானுக்குரிய இரவு தொழுகை 11 வித்ர், அதை அப்படியே முடிச்சாச்சு. அது ஒரு வணக்கம், அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு முறை வணக்கம், அதை முடிச்சாச்சு. இப்ப இவர் என்ன செய்யலாம் என்றால், பொதுவாக நஃபில் முத்லக் என்று சொல்ற ஒன்று இருக்குதானே, பொதுவாக 2 ரக்காத் தொழுகிற சுன்னத்தான வணக்கம், அது எப்பயும் தொழலாம். இரவில் என்ன நேரத்தில் தொழலாம். இரவு தொழுகை இல்ல 2 ரக்காத்களா நஃபிலாக எத்தனையும் தொழலாம். 7 மினிட் தொழ வேண்டியதான். 2 நஃபில் முத்லக். தஹஜ்ஜுதோ கியாமுல் லைல் நியத்து தேவையில்லை. நஃபில் முத்லக், நஃபிலான சுன்னத்தான ரக்காத் 2 தொழலாம். அதுக்கு வித்ர் வராது. நான் வித்ரோட உள்ள கியாமுல் லைல் முடிச்சாச்சு. 2 என்ன செய்யலாம்? அவர் தொழ வேண்டும் என்றால் தொழுதலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில விஷயங்கள் இரவு தொழுகைக்குள்ள இருக்கு, மற்ற விஷயங்களுக்கு போறதுக்காக நாம வேகமாக போகலாம். அடுத்ததாக ஒரு நோன்பாளி
குளிப்பு கடமையான நிலையில் எழுந்து விட்டார். ஃபஜ்ருக்கு தான் வச்சுக்கொள்ளுமே 4:45. இவர் எழுந்த சஹருக்கு எழும்பின 4:40. ஆனா இவருக்கு குளிப்பு கடமையான குளிப்பு இருக்கத்தக்க அதான் சொல்வதற்கு 5 நிமிடங்கள் தான் உள்ளன. இப்ப என்ன செய்யற? சஹர் செய்யறியா இல்ல கடமையான குளிப்பை நிறைவேற்றுறியா? என்ன செய்யணும்? வாங்க அதான் சொல்லிருமே, சாப்பாடு தான் சாப்பிடணும். அதாவது சுருக்கம் என்னென்றால், நோன்பை ஆரம்பிப்பதற்கு ஒருவர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. எப்படி? நோன்பை துவங்குவதற்கு அவர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. சுத்தமாக இருக்க வேண்டும் எதுக்கென்றால் தொழுவதற்கு தான். ஃபஜ்ர் தொழுகைக்குத்தான் அவர் சுத்தமாக குளித்து விட்டு போக வேண்டுமே தவிர நோன்பை ஆரம்பிப்பதற்கு அவருக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. அப்ப என்ன செய்யலாம் என்றால், அப்படியானாக்கள் அவசரமாக சாப்பிட்டு அல்லது அந்த 5 நிமிஷத்துக்கு என்ன ஏதாவது குடிச்சிட்டு நோன்பை ஆரம்பித்து விட்டு பிறகு குளித்துட்டு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக போகலாம். அப்ப இது எப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்களோட மனைவிமார் அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸ்பிஹ் ஃபஜ்ருடைய நேரம் வந்துவிடும். சில வேளைகளில் அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து அமைந்திருக்கும். ஃபஜ்ர் யுஸ்பிஹ் ஜுனுபன் என்றே வருகிறது. அதிகாலை ஃபஜ்ர் நேரம் வந்துவிடும். அவர்கள் கடமையான ஃபஜ்ர் தொழுவிப்பதற்காக தொழுகைக்கு செல்வார்கள். அப்ப அதிகாலை ஃபஜ்ர் ஆகிவிடும். அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்ப நோன்பை ஆரம்பிப்பார்கள். அதுக்கு பின்னால குளித்ததன் பின்னால் அவங்க தொழுகைக்கு செல்வாங்க என்று சஹீஹான அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. எனவே இந்த பிரச்சனை நிறைய பேர் ஒவ்வொரு முறையும் கேட்கிறது. எனவே இதற்கான பதில் அதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பை விட அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்லது நோன்பில் சில பிரச்சனைகள் உள்ளவர்கள், அவங்கள முதலாவது நோயாளிகள். 2 வகையா மார்க்கம் இருக்கிறது. ஒன்று தீராத நோய் உள்ளவர்கள், இன்னொன்று தற்காலிகமான நோய் உள்ளவர்கள். தீராத நோய் உள்ளவர்கள் அவங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? அவங்க நோன்பை விடலாம். தீராத நோய் எங்கும் போது முதியவர்களும் அதுக்குள்ள வந்துடுவாங்க. முதியவர்கள் அறவே நோன்பு நோக்க முடியாதவர்களும், தீராத நோய் அந்த நோயிலே குணமாகாது, காலமெல்லாம் இருக்கும், அதோட நோன்பு நோக்க முடியாது என்ற நோய் உள்ளவர்கள் அவங்க நோன்பு கடமை இல்லை அவங்களுக்கு. அப்ப என்ன இருக்கிறது? அவங்களுக்கு ஃபிதியா என்கிற ஒரு பரிகாரம் இருக்கிறது. அந்த பரிகாரம் என்ன? அது ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது. அப்ப 30 நோன்புக்கு 30 ஏழைக்கு உணவளிப்பது. எவ்வளவு? ஒரு வேளை உணவு, அவர் பசி தீரக்கூடிய ஒரு வேளை உணவு அவருக்கு அளித்தால் சரி. அதுக்கு அளவு இருக்கிறதான்னு பார்த்தால் நேரடியாக அளவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஆனால் வேறு ஃபிதியா, வேறு காரணங்களுக்கு, ஹஜ்ஜில அந்த ஹஜ்ஜின் போது இஹ்ராத்தோடு சம்பந்தப்படுற ஒரு பிரச்சனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நிஸ்ஃபு சா நீங்க அந்த ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும்ங்கிறாங்க. நிஸ்ஃபு சான்னு சொன்னால் இப்போதைக்கு சரியாக ஒரு அளவு அன்னளவாக சொன்னால் 1.5 கிலோ. அப்ப 1.5 கிலோ பெறுமதியான தானியத்தை ஒருவருக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு வேளை உணவை ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் சரி, 30 ஏழைக்கு உணவளித்தால் அந்த அவர்களுடைய அந்த நோன்புக்கான பரிகாரம் கிடைத்துவிடும். இதுக்கு இமாம் புகாரி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஒரு செயலை அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வயது முதிர்ச்சி அடைந்ததன் பின்னால் நோன்பு நோக்க முடியாமல் போன போது இப்படித்தான் ஏழைகளை அழைத்து உணவளித்து விடுவார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனைய நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தற்காலிகமாக அந்த நோய் இருக்கும். அந்த நோய் இருக்கும் வரைக்கும் அவங்க நோன்பை விட முடியும். அது அந்த நோன்பு நோட்பதால் முக்கியமாக சிலர்களுக்கு நோய் இருக்கும், ஆனால் நோன்பு பிடிப்பதால் பிரச்சனை இல்லை. அவங்க கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். சிலாக்களுக்கு நோய் இருக்கும், ஆனால் அந்த நோய் பெரிய ஒரு சிரமத்தை கொடுக்காது, பாதிப்பை ஏற்படுத்தாது.
அவங்க பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனா சிரமம் இருக்கும். ஆகும் நோன்பு விடுறது ஆகும். இன்னும் சிலாக்கள் இருப்பாங்க இல்ல, அவங்களுக்குரிய நோய்க்கு அவங்க நோன்பு பிடிச்சாங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நோயாளிகள் இப்படி 3 வகையா இருப்பாங்க. அறவே பாதிப்பு இல்லாதாக்கள் இருப்பாங்க, அந்த நோய்க்கும் நோன்புக்கு சம்பந்தம் இல்லை. இன்னொன்றைக்கு அந்த நோயால ஒரு சிரமம் இருக்கும், பெரிய பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு நோன்பு விடலாம். இன்னும் சிலாக்கள் இருக்காங்க, நோன்பை பிடித்தால் அவங்களுக்கு ஆபத்து, பெரும் பாதிப்பு ஏற்படும், இவங்க நோன்பு பிடிக்கிறது ஹராம். இஸ்லாம் அப்படி சொல்லல். உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இந்த வணக்கத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதிச்சுட்டானே குர்ஆன்லே. நோயாளிகளா இருந்தா நோன்பை விடுங்க, ஏனைய காலங்களில் கலா செய்யுங்க, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்லே சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த அதுக்கு ஏற்ப சில ஆட்களுக்கு நோன்பு விடுறதுதான் வாஜிப் என்று வரும், சில நோயாளிகளுக்கு அவங்க அந்த அதன் பிரகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல பிரயாணிகள் நோன்பு பிடிக்கலாமா விடலாமா? அது சலுகை, அதை விடலாம், நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம், நோன்பு நோற்றுக்கொண்டும் போகலாம், நோன்பு இன்றையும் செல்ல முடியும். ரசூலுல்லாஹி மட்டும் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கிறது என்ன? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அது சலுகை, யார் அதை விரும்பினாக்கள் எடுத்துக்கொள்வாங்க, விரும்பாதாக்கள் விட்டுட்டு போவாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுருக்கமான பதில். அப்ப எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்றால், فمن شاء صام ومن شاء افطر. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விரும்பினாக்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம், விரும்பினாக்கள் விட்டுக் கொள்ளலாம், அது அல்லாஹ் கொடுத்திருக்கிற சலுகை. ஆனால் நாம பிரயாணத்துல சொன்ன மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் வரும். அதாவது சில ஆட்களுக்கு சில பிரயாணம் இருக்கும், அதால பிரச்சனை இல்லை, பாதிப்பு இல்லை, சிரமம் இல்லை, அவங்க நோற்றுக்கொண்டு போறது நல்ல என்று சொல்லலாம். இன்னும் சில சந்தர்ப்பம் இருக்கும், பிரயாணத்துல கஷ்டமா இருக்கும், அவங்க விட்டுட்டு போறது அவங்களுக்கு சலுகை எடுத்துக்கொண்டதாக விட்டுட்டு போற நல்லம் என்று சொல்லலாம். இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கும், பிரயாணத்தில் அவங்களுக்கு கடும் கஷ்டமா இருக்கும், பாதிப்பு வாரளவுக்கான கஷ்டமா இருக்கும், அவங்க நோன்பு விடுறது அவங்களுக்கு நல்லது. இன்னும் சில ஆட்களுக்கு சில பிரயாணத்தை நோன்பு விட்டுட்டு போறது வாஜிபாகும். ஏனென்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க ஒரு பிரயாணத்தில், அதாவது மக்கா வெற்றிக்கு போற நேரம், யா ரசூலல்லாஹ் கடுமையான கஷ்டமா இருக்கு, சிலர்களுக்கு தாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களும் நோன்பை விட்டுட்டு சொன்னாங்க, மக்களுக்கு எல்லாம் சொல்லுங்க நோன்பை விடுங்க. சஹீஹ் புகாரில வர செய்தி, எல்லாரையும் நோன்பை விட சொல்லுங்க. அப்படியான கட்டத்துக்கு போனா பிரயாணத்தில் நீங்க நோன்பு நோட்க வேண்டாம் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. அப்ப அதையும் கேட்காம சிலாக்கள் நாங்க கடைசி வரைக்கும் இருக்கத்தான் போகிறோம் என்று இருந்தாங்க. அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியுமா இருக்கிறார்கள், உலாயிக ஹுமுல் உஸாத், அவர்கள்தான் பாவிகள். யாரை பார்த்து சொன்னாங்க? விடாதாக்களை பார்த்து சொன்னாங்க. இந்த மார்க்கத்தில் எவ்வளவு மனிதனுடைய நிலைமையை கவனத்தில் கொள்ளுது, இலகுவாக இருக்கிற என்பதை பாருங்கள். எனவே பிரயாணத்துல இப்படி 3 வகையா இருக்கும். சிலாக்களுக்கு சிரமம் இல்லை, சிலாக்களுக்கு ஓரளவுக்கு சிரமம் இருக்கும், சிலாக்களுக்கு பயங்கரமான சிரமமா இருக்கும். அப்ப அப்படியானாக்கள் அந்த நிலைமையை பொறுத்து நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு 10 நிமிடங்களுக்குள்ள வளமையாக கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டுகின்ற தாய்மார்கள், இவங்களுக்கு நோன்பை விடலாமா, விட்டால் கலாவா, கலாச்சியோடுமா, அல்லது ஃபிதியா கொடுக்கணும் என்கிற குழப்பம் இருக்குது. இது ஒரு குழப்பமான, அதாவது இது உலமாக்களுக்கு மத்தியில கடும் கருத்து வேறுபாடுள்ள விஷயம். இந்த இது கடுமையான கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள்ல ஃபிக்ஹ் சட்ட சிலாக்கள், சில பெண்கள் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறதுக்காக நோன்பு பிடிக்காம இருப்பாங்க, நோன்பு நோட்பதால் அவர்கள் ஆரோக்கியத்துக்கு, கர்ப்பிணி தாய்மார். இன்னும் சிலாக்கள் இருப்பாங்க, அவங்களால இயலும் ஆனா பிள்ளைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்ற நிலையில் இருப்பாங்க. இன்னும் சிலாக்கள் இருப்பாங்க, 2 பேருக்கும் பாதிப்பு தான் என்ற நிலையிலும் இருப்பார்கள்.
இப்படி 3 வகையாக கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பார்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூதுல பெற்றுள்ள ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிரயாணிக்கு அல்லாஹ் அரைவாசி தொழுகையை எடுத்து விட்டான். இன்னல்லாஹ வலஅ அனில் முஸாஃபிரி ஷத்ரஸ் ஸலா, பிரயாணிக்கு தொழுகையில் அரைவாசியை அல்லாஹ் நீக்கி விட்டான். எப்படி தொழுகையாளுக்கு பிரயாணத்தில் அல்லாஹ் அரைவாசியை நீக்கி விட்டான் என்றால், நாம சுருக்கி சுருக்கி தொழுகிறோம் தானே, இஷாவை 2ஆக, அஸர 2ஆக, எனவே அரைவாசியை எடுத்து விட்டான். வஅனில் ஹாமிலி வல் முர்தி அஸ்ஸௌம், பாலூட்டும் தாய், கர்ப்பிணி தாய்க்கும் பாலூட்டும் தாய்க்கும் நோன்பை எடுத்து விட்டான் என்ற ஹதீஸ் வந்துள்ளது. அர்த்தம் சிலாக்களுக்கு நேரடி அர்த்தம் கொடுத்து லாஹிரியாக்கள், இமாம் இப்னு ஹஸ்ம் என்கிற அந்த லாஹிரியான ஒரு சட்ட போக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க இந்த ஹதீதின் பிரகாரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நோன்பே இல்லை, எடுத்து விட்டானுங்கிறதுனாடி அவங்களுக்கு நோன்பே கடமை இல்லைங்கிறாங்க. அது அவங்க மட்டும்தான் அந்த கருத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்தில் சலுகை வழங்கப்பட்டுள்ளது என்பதனுடைய அர்த்தம், விடுவதற்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப நோன்பை விட்டா கர்ப்பிணி தாய்மார், பால் ஊட்டுகின்ற தாய்மார் நோன்பை விட்டால் என்ன செய்ய வேண்டும்? தனக்கோ பிள்ளைக்கோ ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் விட்டால் 2 வகையான கருத்து இருக்கிறது. ஒன்று இல்லை, அதை பிரிச்சு சொன்னால் 4 வகையான கருத்து உலமாக்களுக்கு மத்தியிலே 4 வகையான கருத்து இருக்குது. சில உலமாக்கள் சொல்றாங்க ஒன்றும் இல்லை, நோன்பை விட்டு விட வேண்டியதான், ஒன்றும் செய்ய தேவையில்லை, கலாவும் இல்லை, ஃபிதியாவும் இல்லை. அது நான் இப்ப சொன்ன இப்னு ஹஸ்ம் போன்றவர்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க கலா, அவர்கள் அந்த நோன்பை கலா செய்தால் போதும். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க இல்லை, கலா தேவையில்லை, அவங்க ஃபிதியா, அதுக்குரிய பரிகாரத்தை கொடுத்தால் போதும். 4வது கருத்து சொல்றாங்க இல்லை, கலாவும் செய்ய வேண்டும், ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும். 4 வகையான கருத்து இருக்கிறது. குறிப்பாக குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து நடந்துவிடும் என்று பயந்தால், குறிப்பாக ஷாஃபிஈ மத்ஹபில் அவங்க கலாவும் செய்ய வேண்டும், ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும். இப்படியான 4 கருத்து இருக்கிறது. இது கருத்து வேறுபாடு வருவதற்கு காரணம் நேரடியான ஹதீஸ் இதுல கிடைக்காமல் இருப்பதுதான். ஹதீஸ் கிடைக்காமல் இருப்பதுதான் இந்த 4 கருத்துக்கு இடம்பாடல். இப்ப இதுல நாம அவதானிக்கும் போது முக்கியமான சமகால உலமாக்களும் ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் இப்னு பாஸ், ஷேக் சுலைமான் அர்-ருஹைலி என்று சமகால தற்கால முக்கியமான அறிஞர்கள் எல்லாம் கர்ப்பிணி தாய்மார்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பை விடலாம் ஆகும், ஆனால் அவர்கள் அதை கலா செய்ய வேண்டும் என்பதுதான் ஃபத்வாவாகும். இவங்களுக்கு கலா செய்ய தேவையில்லை என்பதற்கான எந்த விதமான நேரடியான சான்றுகளும் கிடையாது. மாறாக இவர்கள் ஒரு நோயாளி போன்றுதான் இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். ஏன் பிரயாணிக்கு நோன்பு பிடிப்பது வாஜிபில்லை என்றால் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது? சிரமம். நோயாளிக்கு நோன்பு கடமை இல்லை என்று ஆகிறது, சிரமம். இவர்களுக்கே நோன்பு கடமை இல்லை, சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செவிலி தாய்மார்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு சிரமம். எனவே காரணத்தில் ஒத்திருக்கிறார்கள். எனவே பிரயாணை கலா செய்ய வேண்டும். எனவே பொது ஆதாரத்தின் அடிப்படையில் உலமாக்கள் கலா செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். அதுதான் இந்த ஃபர்லா நோன்பாக இருக்கிற காரணத்தினால் நமக்கு சரியான ஒரு கருத்தாக, மனசுக்கு திருப்தியான கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் நோயாளி போன்றுதான் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும். சரி, கலா செய்ய தேவையில்லை, ஃபிதியா கொடுத்தால் போதும். ஃபிதியா என்றால் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு வேளைக்கு உணவளிப்பது, அந்த வயது முதிர்ச்சி அடைந்தாக்கள் செய்தது போல. இதை சொல்லக்கூடிய 2 சஹாபிகள் இருக்கிறார். இந்த சட்ட விஷயத்தில் எல்லாத்தையும் தான் சொல்ல வேண்டும். ஃபிதியா கொடுத்தால் போதும், கலா செய்ய தேவையில்லை, பால் ஊட்டுகின்ற தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்கள் என்பதற்கு 2 சஹாபாக்கள் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதுல ஒன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2வது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேரும் சாதாரணமானாக்களும் கிடையாது, சஹாபாக்களில் அறிஞர்கள்.
மேதைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவங்க இந்த ஃபத்வாவை தான் வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும். சரி, அவங்க என்ன ஆதாரம் சொல்கிறார் என்று பார்த்தால், அவங்க சொல்கிற ஆதாரம் குர்ஆன் வசனம். ஆனா அந்த குர்ஆன் வசனம் நேரடியாக அதை சொல்வதாக அமையாது. அது அவங்களுடைய இஜ்திஹாத் என்பதையும் இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே பெண்கள் எல்லோரும் இந்த நிலையில் உள்ளவர்கள் கலாவுக்குத்தான் முற்பட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் நோயாளி போன்றவர்களே. எனவே ஏனைய காலங்களில் கலா செய்ய வேண்டும். தொடர்ந்து எனக்கு இதுதான் பிரச்சனை. ஒரு வருடம் கற்பிணியாக, இன்னொரு வருடம் நான் பாலூட்டுன தாயாக, இன்னொரு வருடம் கற்பிணியா, அப்படியும் இருக்கலாம். அப்படியும் அரிதான நிலை இருக்கலாம். அவங்க அப்படியான பிரச்சனை வருகிற போது என்னுடைய பார்வை அந்த நேரத்தில் அறிஞர்களை அணுகி அவர்கள் அதற்குரிய அவங்களுடைய இயலாமைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது நாம் சொல்லக்கூடியது கலா செய்ய வேண்டும் என்பதுதான். சரி, இறுதியாக 5 நிமிடத்துக்கு இன்னும் சில நவீனமான பிரச்சனைகளை சொல்லி முடித்துக் கொள்வோம். நவீனமான பிரச்சனைகள்ல உண்டு, இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா? என்ன நிபந்தனை? நிபந்தனை அந்த பேஸ்ட் அதனுடைய ருசி உமிழ்நீர்ல கலந்து நம்மளுடைய தொண்டை குழியை தாண்டி குடலுக்கு இறப்பைக்கு செல்லக்கூடாது. அந்த நிபந்தனையை பேண நாம தயாரா? ஆகும். அந்த நிபந்தனையை நம்மளால பேண முடியாதா? ஆகாது. சுருக்கம் அதுதான் பதில். சரி, இரண்டாவது, ஒருவர் இன்சுலின் போடுற சுகர் பேஷண்ட் 5 ஹவர்ஸுக்கு ஒருக்கா இன்சுலின் மருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நோன்புடன் அதை நோன்புக்கு பாதிப்பா? பாதிப்பு இல்லை. அதை எப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று கேட்டால், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்றால், உணவாக, ஆகாரமாக அல்லது பானமாக, தாகம் தீர்க்கக்கூடியதாக, தொண்டை குழியால் குடலுக்கும் இறப்பையூடாக அந்த அதாவது என்ன செவிபாட்டு தொகுதிக்கு போகணும். ஆகாரமாக தொண்டை வழியாக ஆகாரமாக போக வேண்டும். அல்லது உடலுக்குள் ஏதோ ஒரு வழியால் உடலுக்கு ஆகாரமாக சக்தியை கொடுக்கக்கூடியதாக ஏதோ ஒன்று ஏற்றப்பட வேண்டும். நரம்பின் வழியாக இன்சுலின் என்னதுக்கு ஏற்றுக்கொள்வது? ஆரோக்கியத்துக்கா? உணவுக்கா? சக்திக்கா? பலத்துக்கா? உற்சாகத்துக்கா? எதற்கு? அது நோய்க்கு. அது எங்கே ஏற்றப்படுகிறது? உடலில். தொண்டைக்குள்ளால மருந்தாக குடிபானமாக அனுப்பப்படவில்லை. அதே மாதிரி ஒருவருக்கு திடீரென ஏதோ நோய் காரணமாக நோன்புடன் இன்ஜெக்ஷன் போடணும் என்று சொல்றாங்க. உதாரணமாக காய்ச்சலுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். நோன்பை பாதிக்காது. ஏன் பாதிக்காது? அது உணவு அல்ல, அது குடிபானம் அல்ல, அது உடலுக்கு சக்தியை தராது, அது தொண்டைக்குழியை தாண்டி செவிபாட்டு தொகுதிக்கு போவார். இவ்வளவும் பார்க்கணும். நோன்பு முடியாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இரத்தத்தை வெளியேற்றுவது. ஒருவர் நோன்புடன் காலையில் சுகருக்கோ அல்லது கொலஸ்ட்ராலுக்கோ டெஸ்டிங் இதுக்கு இரத்தத்தை வெளிப்படுத்தலாமா? குறைந்த அளவில் பலவீனத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு இரத்தம் வெளியேறுவதால் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பலவீனம் ஏற்படுத்தும் அளவுக்கான அதிகப்படியான இரத்தத்தை வெளியேற்றுவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் இருக்கிறது, இரத்தங்குற்றி வெளியேற்றுவதை தடை செய்திருக்கிறார்களே. இரத்தங்குற்றி வெளியேற்றக்கூடிய அந்த சிகிச்சை முறையை தடை செய்தார்கள் நோன்பாளிக்கு. அப்ப அந்த ஹதீஸின் அடிப்படையில் அதிகமான இரத்தம் வெளியேற்றுவது பலவீனத்தை ஏற்படுத்தி நோன்பை முறுக்கி நிலைக்கு அவரை கொண்டு போய் விடுங்கிறதுக்காக அதை தடை செய்யறாங்க. அந்த பிளட் டொனேஷன் எல்லாம் அதுலதான் நோன்பாளிக்கு பொருத்தமில்லை என்று உலமாக்கள் சொல்வதற்கான காரணமாக இருக்கிறது. அதே போல சில கேள்விகள் இதுக்கென்று சொன்னாங்க, சில பேப்பர்களை தந்தாங்க, அதை நாம சுருக்கமாக சொல்லிக்கொள்ளலாம். நோன்பு காலத்தில் குர்ஆனை ஓதல், அதாவது என்ன மென்சஸா இருக்கிற காலத்துல நோன்புல அப்படி இருக்கும் போது நோன்பு தான் பிடிக்க முடியாது, குர்ஆனை ஓதலாமா, தொடலாமா, பள்ளி குளிர்க்கலாமா? 3 கேள்வி. குர்ஆனை ஓதுவதற்கான தடை மென்சஸா இருக்கிற பெண்ணுக்கு ஆதாரபூர்வமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயே
ஹஜ்ஜுக்கு வந்த நேரம் தவாஃப் செய்யறதுக்கு முதல்ல அவங்களுக்கு மென்சஸ் ஆயிடுச்சு. அப்போ அழுதுட்டு வந்து நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார சொல்லலாம் நாம எல்லாரையும் போல வந்து உம்ரா செய்ய வந்து இப்படி போயிட்டு எனக்கு. அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க ஒன்றும் இல்லை, ஹாஜிகள் செய்யற எல்லாத்தையும் செய்யுங்க, தவாஃப் மட்டும் செய்ய வேண்டாம் என்றாங்க. அதை பிறகு செஞ்சுக்கலாம் லேட்டாக்கி கிரான் முறைக்கு மாறிக்கொண்டு நீங்க தவாஃபை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க, மற்ற எல்லாவற்றையும் செய்து கொள்ளுங்கள். அப்ப ஹாஜி என்னெல்லாம் செய்வார்? திக்ர் செய்வாரு, சாய் செய்வாரு, குர்ஆன் ஓதுவாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்சஸோட இருக்கக்குள்ள எதை செய்யக்கூடாது என்று சொல்லும் போது தவாஃபை மட்டும் தவிர்க்கன்னு சொன்னாங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்க ஹாஜிகள் செய்யற எல்லாத்தையும் செய்யுங்கன்னாங்க. அதுதான் தடையாக வந்த ஹதீஸாக இருக்கிறது. எனவே குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு பெண்ணுக்கு மென்சஸாக இருப்பது தடையாக அமையாது. குர்ஆனை ஓதலாம். சரி, குர்ஆனை தொடுவது சம்பந்தமாக சில தடைகள் இப்படியான நிலையில் உள்ளவர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த ஹதீஸும் இன்னும் கணிசமான அறிஞர்களால் அது பலவீனமான செய்திதான் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே அதுவும் ஒரு அடித்து சொல்லக்கூடிய ஒன்று. குர்ஆனுக்கு ஒரு சங்கை என்கிற அடிப்படையில் குர்ஆனை ஃபோனில் அல்லது தர்ஜுமத்துல் குர்ஆனில் அல்லது இப்போ இருக்கிற நவீன வசதிகள் அந்த குர்ஆனை அந்த பெண்கள் பார்த்தும் ஓதிக்கொள்ள முடியும். பள்ளிவாசலுக்குள் இருப்பது, வருவது, தடை செய்வது, தாண்டி போவது, கடந்து செல்வது ஒரு மென்சஸான பெண் ஒரே ஒரு நிபந்தனை தான், அந்த பெண் பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தாத அளவுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியுமாக இருந்தால், அந்த பெண்ணுக்கு பள்ளிவாசலில் அசிங்கப்படாத அளவுக்கு தன்னை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த பெண் பள்ளிவாசலுக்குள் வருவது அதாவது சஃபுகளில் தவறு இல்லை. அடுத்ததாக சென்று விட்டன, இப்ப நான் அதை கதை செய்ய வேண்டுமா? அதாவது ஒருவருக்கு பருவ வயது அடைந்ததுக்கு பின்னால அறியாமை காலத்தில் அவர் நோன்பு பிடிக்காம பல ரமலான்கள் கடந்து விட்டது, இப்ப கலா செய்ய வேண்டுமான்னு கேட்டால் கட்டாயம் கலா செய்ய வேண்டும். ஒருவர் ஃபர்து நோன்பு கடமையானதுக்கு பின்னால், அவருக்கு பருவ வயது அடைந்ததன் பின்னால் அலட்சியமாக அவர் நோன்பை தவறி இருந்தால் அது கடமை அப்படி இருந்து கொண்டிருக்கும். எனவே அதை அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். தஹஜ்ஜுதுக்கு பதில் சொல்லியாச்சு, தஹஜ்ஜுத் கியாமுல் லைல். ஆகவே இன்னும் விஷயங்கள் இருந்தாலும் இங்கு உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் எமது இந்த கேள்வி அதாவது ரமலான் சம்பந்தமான சட்ட விஷயங்களை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இப்படியான மார்க்க விஷயங்களை நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களை ஒரு அறிவுடன், ஒரு தெளிவுடன், அப்போதான் திருப்தியாக அதை செய்ய முடியும். இல்லாட்டி சந்தேகத்தில் அது கூடுமோ இது கூடுமோ, சில ஆக்கள் உமிழ்நீரை விழுங்கி போட்டு கூட விழுங்கிட்டமே நோன்பு கூடுமா கூடாதா என்று தடுமாறிக்கொண்டு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம சட்டமாக கல்வியாக படித்து கொண்டு போகும்போது தடுமாற்றம் வராது, திருப்தியாக எமது வணக்கங்களை செய்து கொண்டு போகலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. புனித ரமலான் மாதத்தை, வருகிற அந்த மாதத்தை அடைந்து அதில் உள்ள நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.